தமிழக அமைச்சர்கள் மீதான ஊழல் புகார் தொடர்பாக அறிக்கை அளிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பாமக தலைவர் ஜி.கே. மணி வழக்கு தொடர்ந்துள்ளார். பாமக தலைவர் ஜி.கே. மணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்திருந்த வழக்கில் தமிழக அமைச்சர்கள் மீது பல்வேறு ஊழல் புகார்களை ஆதாரத்தோடு கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி தமிழக ஆளுநரிடம் அளித்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த புகார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநர் உறுதியளித்ததாகவும், ஆனால் இதுவரையில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பாமக சார்பில் அளிக்கப்பட்ட புகார் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி அறிக்கை அளிக்க ஆளுநரின் செயலருக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி சத்யநாராயணன் ஆளுநருக்கு எப்படி உத்தரவிட முடியும் என்றும், இது தொடர்பாக முந்தைய உத்தரவுகள் உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினார். பின்னர் வழக்கின் விசாரணையை நீதிமன்ற கோடை விடுமுறைக்கு பின்பு ஒத்திவைத்துள்ளார். இந்த நீதிமன்றம் மாநில ஆளுநருக்கு எதிராக உத்தரவிட முடியுமா என்பது குறித்து சட்ட ரீதியாக ஆய்வு செய்த பிறகுதான் இந்த மனு மீதான உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று சொன்னார். ஆனால் உயர்நீதிமன்றம் ஒரு மாநிலத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இது குறித்து ஒரு சட்ட ரீதியான தெளிவிற்கு பிறகுதான் முடிவெடுக்க முடியும் என்று இந்த வழக்கை வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள்.